ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்கப்பா? நாளைக்கு தைப்பொங்கல். பொங்கல் வைக்கிறதுக்காக வீடெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் ரெடியாக இருப்பீங்க. நாளைக்கு பொங்கல் செய்கிறதுக்காக சக்கரை பொங்கல் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போது சக்கரை பொங்கல் வந்து நல்ல குலைவாகவும் நல்ல ருசியாகவும் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பொங்கலுக்கு தேவையானது என்னன்னு பார்க்கலாம். இதில் 1 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். அதே அளவு டம்ளரில் 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதே அளவில் 1 டம்ளர் பால் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் பச்சரிசினா 1 டம்ளர் பால், 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். வெல்லம் வந்து ஒரு 200 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். முந்திரி, திராட்சை, ஏலக்காய் ஒரு 5. முதல்ல பாசிப்பருப்பை வறுத்துக்கலாம். வறுத்து போட்டால் நல்ல மணமாக இருக்கும், அதுக்காக தான் வறுக்கிறது. இந்த அளவுக்கு வறுத்தா போதும், நல்ல மணம் வந்துடுச்சு. இப்போ இறக்கிக்கலாம். வறுத்த பருப்பு கூட அரிசி இப்போ ரெண்டையும் கழுவிக்கலாம். பருப்பும் அரிசியும் பருப்பும் சேர்த்து இதில் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 டம்ளர் 2 3 4. இதில் 1 டம்ளர் அரிசி போட்டோம், அதுக்கு வந்து இப்போ 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். பால் இதில் 1 டம்ளர் பால், ஆக மொத்தத்தில் 5 டம்ளர் தண்ணி. இது 4 டம்ளர் தண்ணியும் இதில் 1 டம்ளர் பாலும் சேர்த்தேன். கரெக்டாக 5 டம்ளர். 1 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அப்போ தான் குலைவாக இருக்கும் பொங்கல். இப்போ உப்பெல்லாம் இதில் சேர்க்கக்கூடாது. இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். குக்கர் மூடி போட்டாச்சு, விசிலும் போட்டாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் போட்டு மூடி போட்டாச்சு. இது ஒரு 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு. அரிசி பருப்பு குக்கரில் போட்டு 5 விசில் விட்டு எடுத்து வச்சுட்டோம். இப்போ வந்து வெல்லத்தை பாகு காய்ச்சிக்கலாம். ஏன்னா இதில் கல்லெல்லாம் இருக்கும் இல்லையா, அதனால தான் இதை காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா பொங்கலில் சேர்த்துக்கலாம். வெல்லம் கரையிறதுக்காக கொஞ்சம் தண்ணி. வெல்லம் பாகு காய்ச்சிறப்ப ஏலக்காயை அதுலேயே தட்டி போட்டுட்டோன்னா நம்ம சாப்பிட்றப்ப ஏலக்காயோட விதையோ அந்த தோலோ கடிப்படாமல் இருக்கும். அதனால் இது கூடயே போட்டு காய்ச்சிக்கலாம். அப்போ வந்து ஏலக்காயோட மனம் வந்து நம்ம வெள்ளை பாகில் இறங்கிரும். அதை வடிகட்டிட்டு நம்ம வேஸ்டெல்லாம் கீழே போட்டுடலாம். வெள்ளைப்பாகை சேர்க்கறதுக்கு முன்னாடியே நல்லா மசிச்சு விட்டுக்கணும். இல்லைன்னா வெல்லத்தை சேர்த்துட்டோன்னா மசியாது. அதனால முன்னாடியே இப்படி கலந்து விட்டுறணும். அப்போ தான் கொல கொலப்பாக இருக்கும். இப்போ வடிகட்டிக்கலாம். பார்த்தீங்களா, ஏலக்காயெல்லாம் வடிகட்டி தனியாக எடுத்துட்டோம். இப்படி நெய் ஊற்றி, நெய் காஞ்சிருச்சு. பொங்கலில் இதை ஊற்றிடலாம். நெய்யில் முந்திரி திராட்சை வறுத்து ஊற்றியாச்சு. இப்போ பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது. கலரும் சூப்பராக இருக்குது, நல்ல குலைவாகவும் இருக்குது பொங்கல். இப்போ பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். சக்கரை பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் நாளைக்கு பொங்கல் செஞ்சு பொங்கல் கொண்டாடுங்க. எல்லாருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி.